Class 10, Exercise 3.14, Chapter 3, Algebra. Question number 1. Write each of the following expression in terms of alpha plus beta and alpha into beta. ஸோ அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினை அதை சிம்பிளிஃபை பண்ணி ஆல்பா ப்ளஸ் பீட்டா அண்டு ஆல்பா இன்டு பீட்டா ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் எக்ஸ்பிரஷன் இன் டேர்ம்ஸ், இந்த டேர்ம்ஸ்க்கு கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் பார்க்கலாம். இதை எடுத்து அப்படியே ரைட் பண்ணுறேன். ரைட் பண்ணிட்டேன். இஸ் ஈக்குவல் டு டினாமினேட்டரில் பாருங்கள், இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. ஸோ அந்த 3யை காமனாக வெளியே எடுத்துக்கோங்க. 1/3. பேலன்ஸ் எல்லாம் அப்படியே ரைட் பண்ணுங்கள். ஆல்பா பை பீட்டா ப்ளஸ்ஸு பீட்டா பை ஆல்பா. இங்கே டினாமினேட்டர் 2 பேரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எடுக்கலாம். 1/3 அப்படியே ரைட் பண்ணுறேன். ஆல்பாவோ மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்பா ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பீட்டா இன்ட்டு பீட்டா, பெட்வீனில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் போட்டுக்கோங்க. பீட்டா ஸ்கொயர். டினாமினேட்டரில் இவங்க 2 பேரும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பீட்டா இன்ட்டு ஆல்பான்னு வரும். ஆர்டரில் ரைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆல்பா பீட்டா காமா இந்த ஆர்டர்லாம் போவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆல்பா ரைட் பண்ணிக்கலாம். ஆல்பா பீட்டா. ஸோ இப்போ செக் பண்ணி பாருங்கள். இங்கே ஆல்பா இன்டு பீட்டா ஃபார்ம் டினாமினேட்டரில் இருக்குது. நியூமரேட்டரில் நினச்சிட்டாங்க ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஃபார்மில் எது இருக்கான்னு பாருங்கள். இல்லை, ஆனால் ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரில் இருக்குது. இந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஃபார்முலாஸை படிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். இந்த பேஸில் பாருங்கள், ஆல்பா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்பா ப்ளஸ் பீட்டா இந்த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா. ஸோ அப்போ இதை எடுத்து அந்த பிளேஸ் ரைட் பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 1/3. இந்த பிளேஸ்க்கு இவங்களை எடுத்து ரைட் பண்ணுறோம். ஆல்பா ப்ளஸ் பீட்டா the whole square minus 2 alpha beta divided by alpha into beta. Close the bracket. இப்போ பாருங்க, இதில் இருக்க எல்லா டேர்ம்ஸும் பாருங்க ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஃபார்மில் இருக்குது. ஆல்பா இன்டு பீட்டா, ஆல்பா இன்டு பீட்டா. ஸோ இந்த ஃபார்முக்கு தான் இதை ரைட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோம் லெட்டர் கொஸ்டின் எடுத்து அப்படியே ரைட் பண்ணுறேன். எடுத்து ரைட் பண்ணிட்டேன். இப்போ டினாமினேட்டர் செக் பண்ணி பாருங்கள். 2 லெட்டர்ஸு சேமாக டினாமினேட்டரில் இருந்தால் அவங்கள காமனாக எடுத்துடலாம். இப்போ செக் பண்ணி பாருங்கள். இந்த பிளேஸில் ஆல்பா இருக்குது, இதே பிளேஸ்லேயும் ஆல்பா இருக்குது. இங்கே பீட்டா இருக்குது, இதே பிளேஸ்லேயும் பீட்டா இருக்குது. ஸோ அதில் பவரில் பாருங்கள், ஸ்மால் ஏர் இருக்காங்க, இங்கே 1, இந்த பிளேஸ்லேயே 1. இந்த டினாமினேட்டரில் பவர் 1 இருக்க மாதிரி மட்டும் காமனாக எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஆல்பா பீட்டா பேலன்ஸை இன்சைட் ரைட் பண்ணுங்கள். 1 டிவைடட் பை டினாமினேட்டரில் ஆல்பா ஸ்கொயர்னு இருக்குது, ஆனால் காமனாக ஆல்பா 1 வெளியே போயிட்டாங்க. இப்போ பேலன்ஸ் ஆல்பா மட்டும் இருக்கும், அதை டினாமினேட்டர் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பீட்டா இருக்குது, காமனாக பீட்டா மட்டும்தான் இருக்குது, அது வெளியே போயிட்டாங்க. அப்போ இந்த வேல்யூஸ் அங்கே இருக்காது. ப்ளஸ்ஸு நியூமரேட்டரில் 1 அப்படி ரைட் பண்ணுறோம். டினாமினேட்டரில் பாருங்கள் பீட்டா ஸ்கொயர். ஸோ ஒரு பீட்டா இருந்து அது காமனாக போயிருக்கு. ஸோ பேலன்ஸ் ஒரு பீட்டா அப்படி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆல்பா. இந்த ஆல்பாவில் ஒரே ஒரு ஆல்பா தான் இருக்குது, அந்த ஒரு ஆல்பாவும் காமனாக வெளியே போயிட்டாங்க. ஸோ அப்போ அந்த பிளேஸில் ஆல்பா இருக்காது. இப்போ டினாமினேட்டர் இதை அப்படி ரைட் பண்ணிக்கலாம். ஆல்பா பீட்டா. டினாமினேட்டர் ஆல்பா இருக்குது, இந்த பீட்டா இருக்குது. ஸோ அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணும். ஸோ இப்போ பீட்டா இன்ட்டு 1 பீட்டா அப்படின்னு வருவாங்க. ப்ளஸ்ஸு ஆல்பா இன்ட்டு 1 ஆல்பா டிவைட் பை இவங்க 2 பேரும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்க. செக் பண்ணி பாருங்கள். இந்த டேர்மும் ஆல்பா இன்டு பீட்டா, இதுவும் ஆல்பா இன்டு பீட்டா. இங்கே ஆல்பா ப்ளஸ் பீட்டான்னு கொடுத்துருக்காங்க, பீட்டா ப்ளஸ் ஆல்பான்னு போட்டிருக்காங்க. நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ரைட் பண்ணி காமிக்கிறேன். 1/ஆல்பா பீட்டா. இதை ஃபஸ்ட் ரைட் பண்ணிங்கன்னா ஆல்பா ப்ளஸ் பீட்டா டிவைட் பை ஆல்பா இன்டு பீட்டா. டினாமினேட்டர் பாருங்கள், இங்கே ஆல்பா பீட்டா, இந்த பிளேஸில் ஆல்பா பீட்டான்னு இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்கள டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு டிவைடட் பை டினாமினேட்டரில் ஆல்பா பீட்டா த ஹோல் ஸ்கொயர். நியூமரேட்டரில் இங்கே 1 இருக்காங்க, இங்கே ஆல்பா ப்ளஸ் பீட்டான்னு இருக்காங்க. மல்டிப்ளை பண்ணால் இதே ஆன்சர் தான் வரும். ஸோ அதை அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. ஆல்பா ப்ளஸ்ஸு
பீட்டா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமன் லெட்டர், இதை எடுத்து அப்படியே ரைட் பண்ணுறேன். எடுத்து ரைட் பண்ணிவிட்டேன். இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து செகண்டில் இருக்க 2 டேர்ம்ஸ்க்கும் மல்டிப்ளை பண்ணலாம். 3 3s are 9, நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9. லெட்டர் ஆல்பா இன்ட்டு பீட்டா அதை அப்படி ஜாயின் பண்ணிக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸில் சிம்பிள் எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸு, மைனஸு, 3 இன்ட்டு 1 3. இங்கே வேரியபிள் வந்து ஆல்பா, இங்கே எதுவுமே இல்லை, ஸோ அப்படி ஜாயின் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த டேர்மை இந்த 2 பிளேஸ்க்கும் ஷேர் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள், நம்பர், லெட்டர் இந்த ஆர்டர்லேயே போடுறோம். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு, மைனஸு, 1 இன்ட்டு 3 3, பீட்டாவை அப்படி ஜாயின் பண்ணிக்காங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸு, ப்ளஸ்ஸு, 1 1 is 1. நெக்ஸ்ட்டு இல்லை எது காமனாக எடுக்க முடியுமான்னு பாருங்கள். இந்த பிளேஸில் இஸ் ஈக்குவல் டு 2 9 இன்ட்டு ஆல்பா பீட்டா. ஸோ இது ஆல்பா இன்ட்டு பீட்டா ஃபார்மில் இருக்குது, இதை டச் பண்ண வேண்டாம். இந்த 2 பிளேஸ்லையும் பாருங்கள், இங்கே -3 இருக்குது, -3 இருக்குது, காமனாக இருக்குது, வெளியே எடுத்துடலாம். ஸோ இப்போ இவங்களை அப்படியே ரைட் பண்ணுங்கள். 9 ஆல்பா பீட்டா. இந்த பிளேஸில் மைனஸ் மைனஸ் காமனாக இருக்கிறாங்க, எடுக்கிறோம். 3 3 காமனாக இருக்கிறாங்க, எடுக்கிறோம். ஸோ பேலன்ஸ் எல்லாம் அப்படியே ரைட் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக போடுங்க. ஏன்னா மைனஸ் வெளியே போயிட்டாங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் ப்ளஸ்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ்ன்னு போட வேண்டாம். அப்போது ஆல்பா மட்டும் ரைட் பண்ணுங்கள். 3 காமனாக வெளியே போயிட்டாங்க. ஸோ இந்த பிளேஸ் மைனஸ்க்கு ஆப்போசிட் ப்ளஸ்ஸு. இந்த 3 காமனாக வெளியே வந்துட்டாங்க. ஸோ இப்போ பீட்டா மட்டும் இருக்கும். இந்த பிளேஸில் ப்ளஸ்ஸு 1. ஸோ தேர்ட் ரோமன் லெட்டர் ஓவர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோமன் லெட்டர் கொஸ்டின் எடுத்து ரைட் பண்ணுறேன். இந்த பிளேஸில் கொஸ்டினில் 3 அப்படின்ட்டு வரும், எடுத்து ரைட் பண்ணிவிட்டேன். இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ டினாமினேட்டர் பாருங்கள், இந்த பிளேஸில் டினாமினேட்டர் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ இதை டேரெக்டாக ரைட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் போடுவேன். ஆல்பா ப்ளஸ்ஸு 3. நெக்ஸ்ட் டினாமினேட்டர் இங்கே சிம்பிள் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டுக்கிடுவோம். டினாமினேட்டர் அப்படி ரைட் பண்ணுவேன். நியூமரேட்டரை கிராஸில் மல்டிப்ளை பண்ணுவேன். பீட்டா ப்ளஸ்ஸு 3 டிவைடட் பை டினாமினேட்டரில் பீட்டா ஆல்பான்னு இருக்கும். ஆர்டரில் ஃபஸ்ட்டு ஆல்பா ரைட் பண்ணிக்கிட்டேன். ஆல்பா பீட்டா. நீங்கள் இதெல்லாம் டேரெக்டாக கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு டேர்ம்ஸ்க்கும் இதை இன்சைடில் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்பா இன்ட்டு ஆல்பா, ஆல்பா ஸ்கொயர், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு, ஆல்பா இன்ட்டு 3. அப்போ நம்பர் ஃபஸ்ட் ரைட் பண்ணும்போது 3 இன்ட்டு ஆல்பான்னு வருவாங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு, பீட்டா இன்ட்டு பீட்டா, பீட்டா ஸ்கொயர், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு, பீட்டா இன்ட்டு 3. ஸோ நம்பரை ஃபஸ்ட் ரைட் பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு பீட்டா அப்படின்னு வருவாங்க. இன் டினாமினேட்டர் ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு. ஸோ இந்த பிளேஸை பாருங்கள், ஆல்பா ஸ்கொயர் அண்டு பீட்டா ஸ்கொயர் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஆட் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் இந்த பிளேஸ்க்கு அதே மாதிரி இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்பா ப்ளஸ்ஸு பீட்டா இந்த ஹோல் ஸ்கொயர் மைனஸு 2 ஆல்பா பீட்டா. இந்த பிளேஸில் 3 ஆல்பா 3 பீட்டான்னு இருக்காங்க. இவங்க 2 பேர்லையும் காமனாக 3 இருக்குது, வெளியே எடுத்துடலாம். ஸோ இப்போ ப்ளஸ்ஸு 3 அப்படி எடுத்துக்காங்க ப்ராக்கெட். அப்போ இந்த 3 காமனாக போயிட்டாங்கன்னா பேலன்ஸ் ஆல்பா இருக்கும். இங்கே ப்ளஸ் சிம்பிள், 3 காமனாக போயிட்டாங்கன்னா பேலன்ஸு பீட்டா மட்டும் இருக்கும். டிவைடட் பை டினாமினேட்டர் இருக்காங்க ஆல்பா இன்ட்டு பீட்டா.